இல்லாதது என்னவோ தமிழும் சுவையும். 1500 வருடத்துக்கு மேலே பழமையான சிவன் கோயிலுக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். இந்த சிவன் கோயில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான சிவன் கோயில். இன்றைக்கி இந்த கோவில் எப்படி இருக்குதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். சிவாய நம. இந்த கோவிலுடைய பேர் பார்த்துருவோங்க. அருள்மிகு வீணேஸ்வரருங்க இந்த கோவிலுடைய பேர். சிவனுடைய பேர் வந்து வீணேஸ்வரருங்க. தாயார் பேர் சொர்ணாம்பிகை. ரொம்ப பழமையான சிவன் கோயிலுங்க. ஆமாங்க, இந்த சிவன் கோயிலுடைய அமைப்பை பார்க்கலாங்க. இது வந்து ரொம்ப பழமையான சிவன் கோயில். இந்த கோவில் இருக்கிற வேலைப்பாடெல்லாம் அவ்வளோ ஒரு தத்ரூபமான வேலைப்பாட்டில் இந்த கோவில் அமைஞ்சிருக்குதுங்க. ஆமாங்க, இந்த கோவில் வந்து எப்படி கட்டியிருக்காங்கன்னா, ஒரு கட்டடை கோவிலாக பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. இன்றைக்கி இந்த கோவில் வந்து செதஞ்சு போயிருக்குதுங்க. ரெண்டாவது வந்து இந்த கோவிலில் வந்து 2 வேளை கோவிலில் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஆமாங்க, காலையிலையும் பண்ணுறாங்க, சாயங்காலமும் பண்ணுறாங்க. பிரதோஷத்தன்னைக்கு வந்து இந்த கோவிலில் வந்து சிறப்பான முறையில் வந்து அபிஷேகம் அலங்காரம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. சிவாய நம. ரொம்ப பழமையான கோவில். இந்த கோவிலுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு அமைதியாக ஒரு அமைப்பு இருக்குங்க. இந்த கோவில் வந்து எப்படி இருக்குதுன்னா, யானை வடிவத்தில் இந்த கோவில் அமைச்சிருக்காங்க. ஆமாங்க, பேக் சைடில் வந்து யானை வடிவத்தில் இருக்குங்க. ரெண்டாவது வந்து இந்த கோவில் வந்து கட்டட கோவில் கட்டுறது மேலே வந்து கூரை கிடையாது, அதுக்கு பதில் சிமெண்ட் சீட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த கோவில் வந்து அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான யானை வடிவத்தில் இருக்கும்போது உள்ளே இருக்கிற பகுதி நல்லா இருக்குங்க, மேலே இருக்கிறதெல்லாம் செறிஞ்சு போயிருக்குது. நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள். சிவாய நம்ம. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் பார்க்கட்டும். இது வந்து ஒரு 1500 வருடத்துக்கு மேலே பழமையான சிவன் கோயிலுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொந்த பந்தம் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக விஜய் தமிழ் மிஸ் பண்ணாத பாருங்கள். சிவாய நம்ம. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம்.